பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று செவிமடுத்தலை குறித்து தியானிப்போம். மனித வாழ்க்கையில் பேசுதல் ஒரு திறமையாக இருந்தாலும் செவிமடுத்தல், அதாவது கவனமாக கேட்பது, அதைவிட உயர்ந்த ஒரு கலை. பல பிரச்சனைகளும் தவறான புரிதல்களும் நாம் பேசுவதால் அல்ல, நாம் சரியாக கேட்காததாலே உருவாகின்றன. உண்மையான செவிமடுத்தல் என்பது மற்றவர் சொல்வதை மட்டும் கேட்பது அல்ல, அவர்களின் உணர்ச்சியையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்ளும் மனப்பாங்காகும். ஒரு நல்ல தலைவர், நல்ல நண்பர், நல்ல குடும்ப உறுப்பினர் ஆகியவர்களாக நாம் மாறுவதற்கு செவிமடுத்தல் மிக முக்கியமான பண்பாகும். இந்த செவிமடுத்தலின் முக்கியத்துவத்தை 3 முக்கிய அம்சங்களில் புரிந்து கொள்ள முயல்வோம். முதலாவதாக, செவிமடுத்தல் புரிதலை உருவாக்குகிறது. ஒரு மனிதரை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரை முழுமையாக கேட்க வேண்டும். பலர் பதில் சொல்வதற்காகவே கேட்கிறார்கள், ஆனால் உண்மையான செவிமடுத்தல் புரிந்து கொள்வதற்காகவே கேட்கப்படுகிறது. மற்றவர்களின் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கவனமாக கேட்கும்போது அவர்களின் பார்வையை அறிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலம் உறவுகள் வலுவாகின்றன. மிகப்பெரிய சிந்தனையாளரான ஸ்டீஃபன் கோவி அவர்கள் கூறுவார், "Most people do not listen with the intent to understand. They listen with the intent to reply." அதாவது, பலர் புரிந்து கொள்ளும் நோக்கில் கேட்பதில்லை, பதில் சொல்லும் நோக்கிலேயே கேட்கிறார்கள் என்கிறார். இவரின் வார்த்தைகளில் வெளிப்படும் பெரிய உண்மை, நாம் உண்மையாக செவிமடுத்தால் குடும்பத்தில், நண்பர்களிடையே, பணியிடங்களில் ஏற்படும் பல பிரச்சனைகள் எளிதில் தீர்ந்துவிடும் என்பதாகும். ஒருவர் தன் கருத்து கேட்கப்படுகிறது என்று உணரும் போது அவர் மதிப்பு பெறுகிறார் என்ற உணர்வு ஏற்படும். இரண்டாவதாக, செவிமடுத்தல் ஞானத்தை வளர்க்கிறது. பேசுவதால் நாம் தெரிந்ததை மட்டுமே பகிர்கிறோம், ஆனால் கேட்பதன் மூலம் நாம் புதியதை கற்றுக்கொள்கிறோம். அறிவுடையவர்கள் பெரும்பாலும் அதிகம் பேசாமல் அதிகம் கேட்பவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து, கருத்துக்களிலிருந்து, ஆலோசனைகளிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். பண்டைய கிரேக்க தத்துவ ஞானி எபிக்டிட்டிஸ் கூறுவார், "We have 2 ears and 1 mouth so that we can listen twice as much as we speak." நாம் பேசுவதற்கு பதிலாக 2 மடங்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே கடவுள் 2 காதுகளையும் 1 வாயையும் கொடுத்துள்ளார் என்கிறார். இவரின் வார்த்தைகள் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கிறது. நாம் எவ்வளவு அதிகமாக செவிமடுத்தோமோ அவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்வோம். நல்ல ஆசிரியர்கள், சிறந்த தலைவர்கள், நல்ல வழிகாட்டிகள் அனைவரும் முதலில் மிகச்சிறந்த செவிமடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். மூன்றாவதாக, செவிமடுத்தல் உறவுகளை வலுப்படுத்துகிறது. ஒரு மனிதனின் மனதை வெல்ல மிகவும் எளிய வழி என்னவென்றால் அவனை கவனமாக கேட்பதே. ஒருவர் பேசும்போது நாம் முழு கவனத்துடன் கேட்பது அவருக்கு மரியாதையையும் அன்பும் காட்டும் ஒரு வழியாகும். இது குடும்ப உறவுகளிலும் சமூக உறவுகளிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர்கள் கூறுவதாக ஒரு கருத்து உள்ளது, "To be understood, first seek to understand." ஒருவரை நாம் புரிந்து கொள்ள முயன்றால்தான் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள். செவிமடுத்தல் என்பது அன்பின் ஒரு வடிவமாகும். பலர் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் வேதனைகள் அல்லது கவலைகளை பகிர விரும்புகிறார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் அமைதியாக கேட்பது அவர்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். ஒரு நல்ல நண்பன்
நல்ல பெற்றோர், நல்ல தலைவர் ஆகியோரின் முக்கியமான பண்பு செவிமடுத்தலே ஆகும். செவிமடுத்தல் என்பது சாதாரண ஒரு செயல் அல்ல. அது மனித உறவுகளை வளமாக்கும் ஒரு பெரிய கலை. அது புரிதலை உருவாக்குகிறது, ஞானத்தை வளர்க்கிறது, உறவுகளை வலுப்படுத்துகிறது. உலகின் மிகச்சிறந்த தலைவர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் அனைவரும் இந்த கலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். இன்று நாம் நம்மையே ஒரு கேள்வி கேட்கலாம். நாம் உண்மையாக கேட்கிறோமா அல்லது பதில் சொல்லவே கேட்கிறோமா? நாம் பேசுவதை குறைத்து செவிமடுத்தலை அதிகப்படுத்தினால் நமது வாழ்க்கை, உறவுகள், சமூக வாழ்வு அனைத்தும் மேம்படும். உண்மையான செவிமடுத்தல் மனிதர்களை ஒன்றிணைக்கும் பாலமாகும். எனவே நாம் அனைவரும் வாழ்க்கையில் இந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கேட்பது புரிதலை உருவாக்கும், புரிதல் அன்பை வளர்க்கும், அன்பு மனித குலத்தை இணைக்கும். அதனால் பேசுவதற்கு முன் சற்று நின்று செவிமடுப்போம். செவிமடுத்தல் நம்மை சிறந்த மனிதர்களாக மாற்றும். நன்றி.